சேப்பாக்கம் தோட்டக்கலை இயக்குநர் அலுவலகம் முன்பாக பெருந்திரள் முறையீடு நடைபெற்றது. தமிழ்நாடு தோட்டக்கலை அலுவலர் நலசங்க தலைவர் சிவக்குமார் மற்றும் உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் சங்க தலைவர் முருகன் ஆகியோர் இந்நிகழ்விற்கு தலைமை வகித்தனர். அப்போது பேசிய அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் ரத்து செய்ய வேண்டும். VATT 2.0 தொடர்பான அரசாணைகள் முழுவதுமாக உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும். தோட்டக்கலை பயிர் சாகுபடி விவசாயிகளுக்கு உரிய தொழில்நுட்ப திட்டங்கள் வழங்கப்படுவதில்லை. இதனால் வருவாய் மற்றும் மகசூல் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது. அதனை சரி செய்ய வேண்டும். 2 ஆண்டு தோட்டக்கலை பட்டய படிப்பை அடிப்படை கல்வி தகுதியாக கொடுத்து தேர்வு செய்கின்றனர். அவர்களுக்கு வேளாண் சார்ந்த தொழில்நுட்பம் பயிலாத உரிய தொழில்நுட்பம் வழங்கப்பட வேண்டும். வேளாண் துறை, வேளாண் விற்பனை வணிகம், தோட்டத்துறை, வேளாண் பொறியாளர் ஆகிய 4 துறையில் 250க்கும் மேற்பட்ட திட்டம், உபத்திட்டம், பேரிடர் பணிகள் போன்றவற்றை விரிவாக்க பணியாளர் மீது DSCER பணி சுமை, மன உளைச்சல் ஏற்படுவதை தவிர்த்திட வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்தனர். இந்நிகழ்வில் தமிழகம் முழுவதிலுமிருந்து 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தோட்டக்கலை அலுவலர்கள் 4 துறைக்கும், அதாவது வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை, வேளாண் பொறியியல் துறை, இந்த 4 துறைகளுக்கும் பணிகளை செய்ய வேண்டும் என்ற இந்த அரசாணை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசாணையினால விவசாயிகளுக்கு என்ன பாதிப்பு, அலுவலர்களுக்கு என்ன பாதிப்புன்னா, விவசாயிகளுக்கு இந்த உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் தோட்டக்கலை பட்டயம் பயின்றவர்கள், உதவி வேளாண்மை அலுவலர்கள் வேளாண்மை பட்டயம் பயின்றவர்கள். அதனால எங்களுக்கு தோட்டக்கலை துறையில் உள்ள உதவி தோட்டக்கலை அலுவலர்களுக்கு வேளாண்மை பயிர்களை பற்றிய தொழில்நுட்ப வழங்க இயலாது. விவசாயிகளுக்கு சரியான தொழில்நுட்பங்களை வழங்க இயலாது. அதனால் விவசாயிகளுடைய தோட்டக்கலை பயிர்களுடைய மகசூல் பாதிப்பு, பூச்சி நோய் மேலாண்மை சரியான வழங்க முடியாத இயலாத நிலையில அவர்களுடைய பயிர் பாதுகாப்பு சரியான நடவடிக்கை எடுக்காததுனால மகசூல் பாதிப்பு, வாழ்வாதாரம் அவங்களுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியா ஆயிடும். அதனால இந்த அரசாணை ரத்து பண்ணணுங்கிறது இன்னைக்கு பெருந்திரள், அதாவது தமிழ்நாடு தோட்டக்கலை அலுவலர் நல சங்கமும் தமிழ்நாடு உதவி தோட்டக்கலை அலுவலர் சங்கமும் இணைந்து இந்த பெருந்திரள் முறையீடை பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் இதுல நிறைய இந்த அரசாணையில அதுல பார்வையிலேயே பாத்தீங்கன்னா தெளிவாக தெரியுது. வேளாண்மை இயக்குனர் அவர்களுடைய கருத்துக்களை மட்டுமே கருத்துருவை வாங்கி இது முழுமையாக தயாரிக்கப்பட்ட அரசாணை. இதுல ஒரு துறையை நசுக்கக்கூடிய அளவிலும் அதனுடைய வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய அளவிலும் விவசாயிகளுடைய தோட்டக்கலை பயிர் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய வகையிலும் இந்த அரசாணை அமைந்துள்ளது. ஆகவே இந்த அரசாணையை உடனடியாக அரசு இதை பரிசீலனை செய்து உடனடியாக ரத்து செய்யணும். எனவே இது இந்த அரசாணையில் இருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள், அதாவது ஏரியா கவரேஜ் சொல்லக்கூடிய பயிர் சாகுபடி பரப்பு புள்ளி விவரங்கள், எல்லா புள்ளி விவரங்களும் தவறான புள்ளி விவரங்களுடன் இந்த அரசாணை இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த உழவர் சந்தையில அதுக்கான பணியிடங்களை ஒப்படைப்பு செஞ்சு அதுக்கு தோட்டக்கலை துறையில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் கூடுதலா பார்க்கணுங்கிற ஒரு இதாகுது. அந்த மாதிரி செய்யும் போது உழவர் சந்தையினுடைய பணிகள் பெருமளவு பாதிக்கப்பட்டு அதனுடைய இதுவும் நீத்து போயிடும். உழவர் சந்தையினுடைய விவசாயிகள் நேரடி விற்பனையும் அது நீத்து போயிடும். அதனால நாங்க நியாயமான கோரிக்கைகளை அரசுக்கு முன் வச்சிருக்கிறோம். மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களிடத்துல 6 டைம் அது தொடர்பான அரசாணை ரத்து செய்ய கோரி முறையீடு செஞ்சு எங்களுடைய கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறோம். அப்புறம் அதையும் தொடர்ந்து மாண்புமிகு, அதாவது மரியாதைக்குரிய வேளாண் உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலர் அவர்களுக்கு எங்களுடைய கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறோம். மதிப்புமிகு தோட்டக்கலை இயக்குநர் அவர்களுக்கு எங்களுடைய கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறோம். முதல் கட்டமாக இந்த அரசாணையை விட்டு பணி பயிற்சி தோட்டக்கலை துறையில 196 உதவி தோட்டக்கலை அலுவலர்களை வெவ்வேறு மாவட்டங்களுக்கு பணிப்பயிற்சி செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி வேளாண்மை துறையில 135 உதவி வேளாண்மை அலுவலர்களை பணிப்பயிற்சி செஞ்சிருக்கிறாங்க. இது எப்படின்னா குறிப்பா சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்கள் எல்லாம் பெருமளவு உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் சில வட்டாரங்கள்லயே யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வேறு மாவட்டங்களுக்கு அனுப்புறதா இந்த அரசாணையில இது பண்ணி
விடுவிப்பு பண்ணிட்டாங்க. அதனால நாங்க ஒரு நாள் சென்ற மாதம் 20ஆம் தேதி இந்த அரசாணையை முழுமையா திரும்ப பெறணும், அரசாணையை ரத்து பண்ணணும்னு வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தணும். அதனை தொடர்ந்து இன்னைக்கு டிசம்பர் 22ஆம் தேதி காலையில அந்த பெருந்திரள் முறையீடுங்கிற இதை பண்ணி மதிப்புமிகு இயக்குனர் அவர்களுக்கு எங்களுடைய கோரிக்கையை கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி அரசு செயலர் அமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய கோரிக்கையை கொடுக்கிறோம். இதுல முழுமையா எங்களுடைய அரசாணை ரத்து செய்யணும். எங்க கோரிக்கை நிறைவேற்றாத பட்சத்தில் அடுத்தது இங்க மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகளை இது பண்ணி அதுக்கு அடுத்த கட்டியா தொடர் போராட்டத்தை நடத்துறதுக்கு நாங்க டிஸ்கஸ் பண்ணி நாங்க தொடர் போராட்டம்